வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்டைல் கார வடை பார்க்க போகிறோம். இந்த வடைக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தர மாதிரி 2 மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ ஆந்திரா ஸ்டைல் கார வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்படி உடச்சிக்கணும். ரொம்ப அதிகமாகவும் ஊறக்கூடாது. அதிகமாக ஊறிச்சின்னா ஆயில் இழுக்கும். 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துங்க. இப்போ இதை ட்ரையாக கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ 1 துண்டு இஞ்சி இந்த மாதிரி 4 கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகாய் 4. இப்போ இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிங்க. இப்போ இதையும் வேற ஒரு சாசரில் மாற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக நம்ம மாவில் போட்டு பிணையிறதுக்கு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த பருப்பை ரொம்ப நைஸாக இல்லாத, ரொம்ப கொரகொரப்பாக இல்லாத மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி அரைச்சாதான் வடை சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதோட பச்சை மிளகாய் பேஸ்ட் இதோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ட்ரையாக பண்ண மசாலாவும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பொடியாக நறுக்கின புதினா. இப்போ இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடேறிட்டு இருக்குது. மிதமான சூட்லேயே நல்லா சூடேறிட்டு இருக்குது. இப்போ நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸில் வடை தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நிறைய ப்ரெஸ் பண்ணாதீங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ ஆயிலில் சேர்த்துடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை. இப்போ நம்மளுக்கு கலர் லைட்டாக மாறி வந்தது. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட சொல்லவே நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா அரைச்சி சேர்த்ததுனால வடை நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் எடுத்துடலாம். இப்போ பார்க்க சொல்லவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஆந்திரா ஸ்டைல் கார வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.